உங்கள் வீட்டில் நீங்கள் வெள்ளிக்கிழமைனாத விளக்கு போட்டு சாமி கும்பிடுவீங்களா, இல்லை எல்லா நாளுமே விளக்கு போட்டு சாமி கும்பிடுவீங்களா? நான் வந்து இப்போ விரதத்தில் இருக்கிறனால காலையில் சாயந்தரம் 2 டைமும் குளிச்சுட்டு விளக்கு போட்டுருவேன். நார்மல் டேஸ் அப்படின்னா ஏதாவது நான்வெஜ்ஜு முட்டை இதில் சமைக்கலைன்னா மட்டும் விளக்கு போடுவேன். மற்றபடி வந்து வீடு சுத்தம் பண்ணிட்டு தான் விளக்கு போடுவேன். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ணேன். குக்கர் எப்பயுமே அடுப்பில் வச்சதும் உடனே விசில் போட்டு வைக்கக்கூடாது. ஆவி வந்ததுக்கு அப்புறமா தான் அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு விசில் போட்டுட்டு அப்புறம் தான் அடுப்பு கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க விசில் அப்படியே போடுவேன்னு. அந்த மாதிரி போடக்கூடாது, ஏதாவது அடைச்சிருந்ததுன்னா கூட கொஞ்சம் டேஞ்சர் தான். நல்லா சுட சுட சாதம் போட்டு சூப்பராக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் சாதம் இருந்தது, அப்புறம் அத்தைக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு மாமாவுக்கு மதியத்துக்கும் பேக் பண்ணிக்கிட்டேன். வேலையை முடிச்சுட்டு நேராக கோயிலுக்கு போயிட்டேன். வர ஞாயிற்றுக்கிழமை பொங்கல், கோயிலில் சூப்பராக வந்து வேலை போயிட்டு இருந்தது. பொங்கல் அன்னைக்கெலாம் நல்லா செமையாக இருக்கும். நான் வர வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.